ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்டதல்லவா? இன்னும் 4-5 நாட்களுக்குள் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் கடந்து போகிறோம். ஆனால் அது ஒரு நாள் நடக்கின்ற சம்பவம் அல்ல. நம் வாழ்க்கை முழுவதும் இயேசு பிறந்துள்ளார் என்ற ஒரு செய்தியை, பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் இன்றைய நாளிலே கூட ஆவியானவருடைய துணை கொண்டு தியானிக்கலாம். இது ஒரு பாரம்பரியமாகவோ இல்லை மற்ற பண்டிகைகளைப் போலவோ அல்லாதபடி இயேசு ஏன் பிறந்தார் என்பதை குறித்து ஒரு 5 குறிப்புகளிலே நாம் ஆவியானுடைய துணை கொண்டு தியானிக்கலாம். ஏன் பிறந்தார் என்பது மட்டுமல்ல, என்னில் பிறக்க வேண்டும் என்ற பாரத்தோடு நாம் இந்த செய்தியை தியானிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் ஜனிப்பு அதிகமாம், அன்பரின் பிறப்பு அதிசயம். அதிசயம் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மகிமையே மகிமையே, மனுக்குலம் மீட்ட மகிமையே. மனு உரு எடுத்த மகிமையே. லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இந்த ஈன உலகத்திலே, பாவமான உலகத்திலே நீர் ஏன் பிறந்தீர்? ஆண்டவரே, பாவிகளை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே பிறந்தீர். இது அதிசயம், இது மகிமை, இது பரிசுத்த ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமையும் பரிசுத்தையும் நாங்கள் நாடி ஓடி வர உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உலகத்திலே இயேசு ஏன் பிறந்தார் என்று நிறைய ஒரு 12 காரியத்தை நான் ஆவியானுடைய துணை கொண்டு எழுதினேன். ஆனா இன்றைக்கு ஒரு 5 காரியத்தை மட்டும் நேரத்தை கருதி நாம் தியானிக்கலாம். ஆண்டவராகி இயேசு பிறந்ததுனாலே உலகத்தை 2ஆக பிரித்தார் பாருங்க. கிமு கிபி என்று சரித்திரம் படைத்த நாயகனாக இயேசு பிறந்தார் என்பதிலே நமக்கு மிகுந்த சந்தோஷம். அதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு பிறந்தாராம். வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்படியே என்ன சொல்லிருக்கு, அப்படியே உறுதியான வார்த்தையாக இது காணப்படுகிறது. பாவிகளை அவர் வெறுக்கவில்லை, பாவத்தை தான் வெறுக்கிறாரு. துன்மார்க்கன் அழிந்து போவது அவருக்கு சித்தமல்ல. துன்மார்க்கத்தை தான் அவர் வெறுக்கிறார் தவிர துன்மார்க்கரை அவர் என்ன பண்ணல, வெறுக்கவில்லை. அவர்களை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தா. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஆனா இந்த ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்க விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்றாங்க, அவரிடத்துல கொண்டு வராங்க. ஆண்டவரே, இவள் விபச்சாரத்துல பிடிப்பட்டால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவை சோதிப்பதற்காக அவர் மோசையோட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாரா இல்லையான்றத பார்க்கறதுக்கு அவரை சோதிக்கும்படியாக அவர்கள் என்ன சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு, ஒண்ணுமே பேசல, உட்கார்ந்து தரையிலே உட்கார்ந்து குனிந்து எழுதினாராம்.
என்ன எழுதினார் என்று சொல்லப்படலை. ஒருவேளை இந்த பெண்ணை மாத்திரம் பிடித்துட்டு வந்திருக்கீங்களே, விபச்சாரத்துல கையுமையுமா பிடிச்சீங்கன்னா அந்த ஆணை கூட தானே கொண்டு வந்திருக்கணும். அந்த ஆண் எங்கே என்றெல்லாம் எழுதி இருக்கலாம் இல்லையா? என்ன எழுதினார் என்று குறிப்பிடப்படவில்லை. அப்ப அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் கல்லெறிந்து கொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமா குனிஞ்சு தரையில எழுதுறார். அதை கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, மனசாட்சியினால குத்தப்பட்டவர்களாய் ஒவ்வொருவராக அந்த கீழே கல்ல போட்டுட்டு போயிடுறாங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணை பார்த்து, ஏன் ஒருவரும் இல்லையான்னு, இல்லை ஆண்டவரே. அதுதான் நம்ம இப்ப வாஸ்தோம். உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்கவில்லையான்னு சொன்ன உடனே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு அவளுக்கு ஒரு மறுவாழ்வு அளித்து ஒரு தருணம் கொடுத்து அனுப்புறார் பாருங்க. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 38 வருஷமாய் படுத்திருந்தவனை தேடி போய் இப்படிதான் அவருக்கு சுகம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, அதிக கேடானதொன்றும் செய்யாதபடி இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி நிறைய காரியத்துல அவர் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே எதற்காக அவர் பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். ஒரு பாடலை கூட நாம் பாட கேட்கலாம். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். 2வது பாருங்க, எதற்காய் அவர் பிறந்தாராம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் சொல்லி போடப்பட்டிருக்குது. அது என்ன கெட்டு போனது? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவர் என்ன செய்யறாரு? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒருவரும் கெட்டு போக கூடாது அவருக்கு. அதுல அந்த சம்பவம் என்ன சொல்லப்பட்டுனா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்துதான், அதுல 1 சிதறி போனால், அது காணாமல் போனால், அது கெட்டு போனால், அவர் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளிலே விட்டு சிதறி போன ஆட்டை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை தேடி கண்டுபிடிச்சதுலதான் என்ன பண்ணுவானாம், அவன் சந்தோஷப்படுவான். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பிறந்தார். 2வது, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கதான் அவர் பிறந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக, அவர்களை புதுப்பிக்கும்படியாக, அவர்களுக்கு புது வாழ்வு தரும்படியாக தான் அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக தன்னுடைய குமாரனாகி இயேசுவை நமக்காக தந்தருளினார். எவ்வளவு உண்மையிலும் உண்மையான காரியம் பாருங்க. குயவன் கையில இருக்கிற அந்த களிமண் அழகா ஒரு பானையா செய்யும் போது அது கெட்டு போயிருது. குயவனுடைய கையில கெட்டு போகுது. கெட்டு போச்சுன்னு அவன் விடுறானா? திரும்பவுமா எடுத்து அதை வனைந்து அதுக்கு தமக்கு உகந்த பாத்திரமாக அதை என்ன பண்றான்? வனையும்படியாக எடுக்கிறான். அது ஒரு நல்ல பாத்திரமாக வரும் வரை அதை விடுறதில்ல. அவன் அதை அழகான ஒரு பாத்திரமாக வனையும்படியாக இருக்கிறான்.
பாருங்க, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 1 முதல் 30 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சமாரிய ஸ்திரீயை குறிச்சு சொல்லப்பட்டிருக்க. இயேசு அவர் கலிலேயாவுக்கு போறார். சமாரியா யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போறாரு. அது சமாரியா வழியா போனோம்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரே ஒரு கெட்டு போன பெண்ணை, வாழ்க்கை சரியில்லாத ஒரே ஒரு பெண்ணை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் அந்த ஊர் வழியா போறாரு. ஒரு யாக்கோபின் கிணறு இருக்குது, அந்த கிணற்றண்டை உட்கார்றாரு. சீஷர்கள்லாம் போய் ஆகாரம் வாங்கறதுக்காக போயிடுறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமான கிணறு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அப்போ சமாரிய ஸ்திரீ என்ன செய்யறான், அங்க தண்ணி மொள்ள வரா. அப்போ பகல் 12 மணி, 6ஆம் மணி வேலைன்னு போட்டிருக்கு. நம்முடைய நேரம் படி பகல் 12 மணி வேலை. பகல் 12 மணிக்கு யாராவது தண்ணி எடுக்க வருவாங்களா? ஊரே அமைதலான பிறகு, அது யாரும் இல்லாத போது, எல்லாம் வீட்டுல இருக்கும்போது அவன் மட்டும் புறப்பட்டு வரான். அப்ப அவருடைய சீஷெல்லாம் போஜன பதார்த்தம் வாங்கும்படி அவங்க வெளியில போயிருக்காங்க. இயேசு மட்டும் தனியா இருக்கிறாரு. வந்த உடனே இயேசு கேட்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான். கேட்டவன அவ சொல்றான், நீ யூதனாய் இருக்க சமாரிய பெண்ணாகி என்னட்டு எப்படி கேட்கறீங்க அப்படின்னு போது, உங்ககிட்ட கேட்கிறவர் இன்னார் என்று தெரிஞ்சா நீ அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அப்பனா அந்த தண்ணீர் எனக்கு வேணும், ஒருவரும் ஒரு காலம் தாகம் உண்டாக நான் தண்ணியை நான் தருவேன், அப்படின்னா எனக்கு அந்த தண்ணியை நீங்க தரணும்னு அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. அப்ப போகும்போது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொன்ன அந்த ஸ்திரீ சொல்றா 25ஆம் வசனத்துல, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பான்னு சொன்னோன்னே, நான் தான் அந்த மேசியா, உன்னுடனே பேசுகிறவர் நானே அவன் சொன்னோன்னு உடனே குடத்தை கீழே வச்சுட்டு ஊருக்குள்ள போய் என்ன பண்றா, ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்றா. என் காரியம்லாம் ஒருத்தர் சொன்னார், பாருங்கன்னு. அவங்கெல்லாம் பார்க்கறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அவளை ரட்சித்தார். அவள் மூலமாக அவளை ரட்சித்தது மட்டுமல்ல, அவளை முதல் சுவிசேஷகியாக ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, கெட்டு போய் இருந்த அவளுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. நீ உண்மையை சொன்ன, உனக்கு இருக்கிறது இப்போது இருக்கிறது உனக்கு புருஷன் இல்ல, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க அப்படிலாம் சொன்னவன அவருடைய உள்ளமெல்லாம் அப்படின்னு அதிசயப்பட்டு பூரிக்கிறது. எப்படி என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றாருன்னு சொல்லிட்டு, அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணை, கெட்டு போன ஒரு பெண்ணை, வாழ்க்கை சரியில்லாத ஒரு பெண்ணை பாருங்க ஆண்டவர் சந்திக்கும்படியாய் கலிலேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போறது யூதேயா விட்டு கலிலேயாவுக்கு போறாரு. சமாரியா வழியா போனோன்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரே ஒரு பெண்ணை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் அந்த வழியாக போறார். அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அவள் ஒரு சுவிசேஷகியாக மாறாள். அவள் நிமித்தம் அநேகர் அந்த கிராமத்திலே ஆண்டவருக்குள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனான்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே உங்களையும் என்னையும் அப்படியாய் ரட்சிப்பதற்காக, நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். எனவே அதை நாம் யோசித்து அநேகருக்கு இதை பற்றி சொல்லுவோம். அநேக பேருடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துகிறவர்களாக, இந்த சமாரிய பெண்ணை ரட்சித்த ஆண்டவர் நம்மையும் ரட்சித்திருக்கிறார் அல்லவா, நாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். பரம குயவனே பாவியாம் என்னையே படைக்கிறேனின்றே பரிவாய் வனையுமே என் தேவா பரம குயவனே. பாவ சேற்றில் வீழ்ந்தேன் நான், சாபத்திலே மாண்டேன், அன்பு என்றும் மாறாதது, உலகில் என்றும் நீரே துணை, அன்பு என்றும் மாறாதது, உலகில் என்றும் நீரே துணை, பரம குயவனே. பாருங்க, 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 79 வாசிக்க கேட்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான்.
பாருங்க, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கும்படியாக தான் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கு. நமக்கு சமாதானம் தரும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல காசு இருந்தா எது வேணாலும் வாங்கலாம், ஆனா சமாதானம் ஒரு நாளும் வாங்க முடியாது. சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம ஏற்கனவே அவரை குறித்து நாமங்களை குறித்து சொல்லும் போது அவர் நாமோ சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர் சமாதானம் அருளுகிற தேவன். சமாதானத்தை கொடுத்து ரட்சிக்கிறார், ரட்சித்து சமாதானத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம், அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 48 50 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். பாவங்களை ரட்சித்து அவளுடைய விசுவாசத்தை பாராட்டி சமாதானத்தோடு போ என்றார். சமாதானத்தை கொடுக்கவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். பரிசேயரில் ஒருவனுடைய வீட்டுல போஜனம் பண்ணும்படி இயேசு தங்கி இருக்கிறாரு. அப்ப பாவியான ஒரு ஸ்திரீ அங்க வரா. இயேசு அங்க இருக்கான்னு உடனே அவர் பாவியாச்ச நானு எப்படி அவர் முன்னால போவேன்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று அவள் என்ன செய்யறான், பின்னாடி நிக்கிறா, அழுது கொண்டு நிற்கிறா. அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் கழுவுறா. தன்னுடைய தலைமுடி ரொம்ப யூத பெண்களுக்கு ஒரு கிரீடம், அதை ரொம்ப மகிமையா வச்சிருப்பாங்க. ஆனா இயேசுவினிட்ட வந்துட்டு அதை ஒரு துணியாக, துடைக்கின்ற ஒரு துணியாக அவள் மாற்றுகின்றாள். தலைமுடியினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அங்கு பரிமள தைலத்தை பூசினாள். விலையேற பெற்ற அந்த பரிமள தைலம் தனக்கு வரக்கூடிய மணவாளனுக்காக சேமித்து வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற தைலத்தை என் இயேசுதான் எனக்கு ஆத்ம மணவாளன் என்று சொல்லி உடைத்து அதை பூசுகின்றார். அப்ப அவளை அழைத்த பரிசேயன் சொல்றாரு, கண்டு பாக்குறாரு, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இந்த பொண்ணு தொடர்த விட்டிருக்க மாட்டாரு, இவ ஒரு பாவியான பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கணும். இயேசு அவனுடைய எண்ணத்தை அறிந்து அவருக்கு சொல்றார், சீமோனே, உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவனிடத்துல 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தான். அந்த 2 பேருமே கொடுக்க முடியல. அப்ப 2 பேருமே மன்னிச்சிட்டாரு. அப்ப எவன் அவனிடத்துல ரொம்ப அன்பா இருக்கான்னு 500 பணம் வச்சு வெள்ளிக்காசு இது பண்ணாங்களே அவன் தான் அப்படின்னு அதிகமா கடன் பட்டவன் தான் அதிக அன்பு கூர்ந்திருப்பான்னு அப்படின்னு சொல்றான். உடனே ஸ்திரீனிடத்துல திரும்பி சீமோனை பார்த்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ கால் கழுவ எனக்கு தண்ணி கொடுக்கல. இதெல்லாம் யூத பாரம்பரியமா செய்யணும். நீ கால் கழுவ தண்ணி கொடுக்கல. இவ்வளோ கண்ணீர்னால என்னுடைய பாதத்தை நனைத்தா, தன் தலைமுடியினால அதை தொடச்சா. அது மட்டும் இல்ல, நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை, ஆனா இவளோ எனக்கு ஓயாமல் முத்தம் செய்தால் என்னுடைய பாதத்துல. நீ என் தலையில எண்ணெய் பூசல, இவளோ என் கால்களிலே பரிமளம் தைலம் பூசினா. அதனால இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 47ஆம் வசனத்துல இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லிதான் இப்ப வாசிக்க கேட்ட வசனத்தை அவளுடைய பாவம், ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த ஸ்திரீயை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னொரு சம்பவம் கூட அது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். 8:48 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடுல அவஸ்தப்பட்டு இருந்த ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்றாரு, அவள் விசுவாசத்தோடு வரா, எப்படியாகிலும் என் ஆண்டவரை நான் தொட்டு சுகமாவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் நான் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி வைத்தியர்களெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில 12 வருஷமாய் உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. எல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். எதற்கு இதை சொல்றேன்னு சொன்னா, சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் ரட்சித்து அவளை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுத்தார், நோயிலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவனை நாம் எப்பொழுதும் ஆராதிக்கணும். கடைசியாய் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற விதமா நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவ்வளோ நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன். அதை பெற்றுக்கொள்வோமா? அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அவரிடத்துல விசுவாசமா இருக்கணும், அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்படி இருந்தோம்னா, இவள் எப்படி அன்பு கூர்ந்தாள் பாருங்க, இந்த பாவியான ஸ்திரீ. அவள் எப்படி விசுவாசமாய் வந்து தொட்டாள் பாத்தீங்களா? அதே போல நாம் ஜெபத்தின் மூலமாக அவரை தொட வேண்டும், விசுவாசம் உள்ளவளா இருக்க வேண்டும், இடத்திலே அன்பு கூற வேண்டும். அவருடைய பிறப்பு எதற்கு பிறந்தார்? நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக பிறந்தார். எனவே கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது நம்மை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறிடுங்கள் என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நீந்திடுமே, சமாதானம் நீந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. அடுத்தது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி, எவர்களை? மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க, மந்தையை வச்சு காவல் காத்து கொண்டிருக்காங்க. இரவு நேரம் திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. கர்த்தருடைய தூதனுடைய மகிமை அங்க அப்படியே, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்குது. அவங்க ரொம்ப பயந்தாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, தேவதூதர்கள், பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்றாங்க. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். பிரியமானவர்களே, என்ன அது சொல்றாரு அடுத்த வசனம்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ இன்று நீங்க எப்ப வாசித்தாலும் பாருங்க, இதுதான் வேதத்தில் மகத்துவம். இன்று கர்த்தராகிய, என்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு வாசித்தாலும் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்றதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் சமாதானத்தை மட்டும் இல்ல, சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் அவர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப பாத்தீங்கன்னா தேவ தூதர்களும் அப்படியே நிறைய பரம சேனையின் தூதர்கள்லாம் அப்படியே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த சொன்ன உடனே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சந்தோஷ செய்தியை சொன்ன உடனே அப்படியே பரம சேனையின் திரளு வானத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து வந்து அப்படியே பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். அப்ப தேவ தூதர்கள்லாம் போன பிறகு மேய்ப்பர்கள் ஒருவரை பார்த்து சொல்றாங்க, வாங்க நம்ம கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட காரியத்தை. அவங்க படிப்பறிவில்லாதவங்க, எந்த அடையாளமும் இல்ல அவங்களுக்கு. பாருங்க, போறாங்க. அன்னைக்கு சாஸ்திரிகளுக்கெல்லாம் ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு, இவங்களுக்கு எதுவுமே வழிகாட்டல. ஆனா அவங்க சொன்ன வார்த்தையின்படி எந்த விதமான கோணலும் மாணலுமான வழிக்கு போகாதபடி நேரா போறாங்க. இப்படிதான செய்தி வந்துச்சு, இந்த பக்கம் தானே தேவதூதர்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து
ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, ஆச்சரியப்படும்படியாக மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு பெரிய செய்தியை மேய்ப்பர்கள் சொல்றாங்க. தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடி போறப்பெல்லாம் சொல்றாங்க, வர்றப்ப சொல்றாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், நாங்க பார்க்க போறோம், அடுத்தது வரும்போது நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம், நீங்களும் போங்க, அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான நற்செய்தி, சந்தோஷமான செய்தி, போங்கன்னு சொல்லி எல்லா இடத்திலும் சங்கதிகளை என்ன பண்ணாங்க, பிரசித்தப்படுத்தினார். நீங்களும் நானும் எத்தனை வருட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், நாம் பிறந்து எத்தனை வருடமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம். இயேசு பிறந்திருக்கிறார், எதற்காய் பிறந்தார் என்று சொல்லுகிறோமா? மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பிறந்தார், சமாதானத்தை கொடுக்க பிறந்தார், சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார், மீட்பை கொடுக்க பிறந்தார் என்று சொல்லுகிறோமா? வெறும் கேக்க மட்டை கொடுத்துட்டு வெறும் பிரியாணி சாப்பிட்டு அந்த நாள்ல வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு, அது கிறிஸ்துமஸ் அல்ல. அது பாரம்பரியமாக மற்றவர்கள் செய்கிறது போல. கட்டாயம் ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸாக இந்த வருடத்திலே நாம் கொண்டாடும்படியாக இந்த நாளிலே நாம் இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளணும். ஆவியானவர் என்னோடு பேசின காரியத்தை தான் உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்றேன். நிறைய இருக்குது எதற்காக பிறந்தார் என்று சொல்லி. இந்த ஒரு 5 காரியத்தை மட்டும்தான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த மேய்ப்பர்கள் படிப்பறிவில்லாதவர், அவங்க எப்படி போய் பிரசித்தம் படுத்தினாங்களாம். சமாரிய பெண் தன்னுடைய பாவங்கள்லாம் கெட்டு போனதை ரட்சிக்க ஆண்டவர் வந்த பின்னாலே அவள் போய் எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு கிராமமே ரட்சிக்கப்படுது. இங்க இந்த மேய்ப்பர்கள் போற வழியெல்லாம் போய் சொல்றாங்க பாருங்க. அப்படியே அதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் யாவரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலை கூட இந்த செய்திலாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து நாம் அதை பிரசித்தப்படுத்த வேண்டும், நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதான் அது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும். ஒரு பாடல் பாடலாம். ஆனந்தம் மகானந்தம் கிறிஸ்தேசுவில் ஆனந்தம், மனதில் நிலையுள்ள ஆனந்தம், நிறைவாயுள்ள ஆனந்தம், தேவதூதனால் அறிவித்த வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். மனம் திரும்பும் ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் ஆனந்தம், ஆனந்தம் மகானந்தம். பாருங்க, மனம் திரும்பும் ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் ஆனந்தம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பது மிகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியுமாய் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இவங்க போய் சொன்னாங்க, அநேக பேர் அவரை போய் பார்த்து மனம் திரும்பி இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். நாம் கட்டாயம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். கடைசியாய் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 1 முதல் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துல சகே என்ற ஒரு ஆயக்காரன் இருக்கான். அவன் இயேசு அந்த வழியா வராருன்னு கேள்விப்படுறான். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டரு, நல்ல வசதி உடையவன், நிறைய பேர்ட்ட அநியாயமாய் வட்டியெல்லாம் வாங்கியிருக்கான், டாக்ஸ் வரி வாங்கியிருக்கிறான், அதை கொடுக்கலன்னா நிறைய துன்பப்படுத்தி இருக்கிறான். அப்படிலாம் சரித்திரம் அவரை பற்றி சொல்லுகிறது. மரத்துல எல்லாம் கூட கட்டி வச்சு அவன் கொடுக்கல, நீங்க வரி கொடுக்கலன்னா உங்களை கட்டி வச்சு அடிப்போன்னு அடிச்செல்லாம் இருக்கிறாங்க ஆள் வச்சு. அப்படிலாம் படங்கள் மூலமாக நான் இத சரித்திரத்தை வாஸ்து இருக்கிறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் இயேசு அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்டுட்டு என்ன செய்யறாரு, உடனே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் குள்ளனானபடினால ஒரு காட்டு அத்தி மரத்துல யாரும் பார்க்காதபடி முன்னாக ஓடி போய் அதுல ஏறி உட்கார்ந்து இலைகள் நடுவே மறைஞ்சு உட்கார்ந்துருக்கான். ஆனா இயேசு அந்த இடத்துல அண்ணாந்து நிக்கிறாரு, பாக்குறாரு, அவனை அண்ணாந்து பாக்குறாரு, அவனை பார்த்து பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்றாரு. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கண்ட யாவரும் என்ன சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க. அப்பதான் சகே நின்று, ஐயோ ஏன் நிமித்தமா இந்த பரிசுத்தமான இயேசுவ இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல தெருவிலே நின்று, ஆண்டவரே என்னை மன்னிங்க எல்லாம் சொல்லி இருப்பான் இல்லையா,
ஒரு சில காரியம் மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுறேன். நான் யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அதை நாலத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன்னு பாவ அறிக்கை செய்யறான் பாருங்க. அதற்கு பிறகுதான் அவன் வீட்டுக்கு கொண்டு கூட்டு போறான். அப்ப இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பார்க்கும்படியா சொல்றான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே உங்களையும் என்னையும் அவர் இழக்க விரும்பவில்லை. நாம் அவரிடத்திலிருந்து பிரிந்து போக அவர் விரும்பவில்லை. நாம் ஓடி போய் அவர் அண்டை வரும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் நம்மை அர்ப்பணித்த அவரண்டை போக வேண்டும். நம்முடைய பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே இந்த உலகத்திலே மனுஷகுமாரன் நம்மை மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எதற்கெல்லாம் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கிறது. எதற்கெல்லாம் பிறந்தார் என்று சொல்லி இப்பொழுது நாம் பார்த்தோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போவதை விரும்பாதபடி அவர்களை கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். அது மட்டும் இல்ல, சமாதானத்தை கொடுக்கும்படியாக, சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்தும்படியாக வந்தார். மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்படியாக பிறந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை மீட்கும்படியாக, அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார் என்று சொல்லி மார்க் 10:45 நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக, அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தாராம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார். நான் பிறந்தேன் என்று சொல்லி யோவான் 18:37-38 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை ஆள்வதற்காக மனித உள்ளங்களில் அவர் வாசம் பண்ணும்படியாக வந்தார் என்று யோவான் 18:36 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. நம்மிடத்திலே தேவ அன்பை ஊற்றும்படியாக, நம்மிடத்திலே அன்பை வெளிப்படுத்தும்படியாக, உலகத்திலே அந்த அன்பை காண்பிக்க வந்தார் என்று யோவான் 3:16, யோவான் 4:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். நேரத்தை கருதி இதோடு நான் முடிக்கின்றேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே இந்த உலகத்திலே நீர் வந்தீர் ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, பிறந்தீர், எங்களை ரட்சிப்பதற்காக பிறந்தீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை பாரம்பரியமாக நாங்கள் கொண்டாடாதபடி, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை 25ஆம் தேதி 24ஆம் தேதியோடு முடித்து விடாதபடி இயேசுவே, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணும்படியாக நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணும்படியாக, எங்களை மீட்கும்படியாக, எங்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, எங்கேயோ மூலையில் கிடந்த எங்களை ரட்சித்தீரே, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. அதற்தான் இயேசுவின் பிறந்த நாள், அதை தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. சமாரிய பெண்ணை போல நாங்கள் சொல்ல வேண்டுமே. அப்பா தகப்பனை, இந்த மேய்ப்பர்களை போல சொல்ல வேண்டுமே. அப்பா, எத்தனை வருடமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அர்த்தமற்ற கிறிஸ்துமஸாக நாங்கள் கொண்டாடின நாட்கள் போதும் ஆண்டவரே. பாரம்பரியமாக கொண்டாடின நாட்கள் போதும். கட்டாய ஆண்டவரே, நீர் பிறந்த நாளை
நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாட வேண்டும் என்பதற்காய் இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்ல கர்த்தாவே எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் இதை சந்தோஷமாக கர்த்தாவை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆனால் அதே சமயத்திலே உம்முடைய அன்பை நாங்கள் சொல்ல வேண்டுமே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை சொல்ல வேண்டுமே ஆண்டவரே. அப்படி சொல்லி நாங்கள் மகிழும் போது மட்டுமே அது மெய்யான பண்டிகையாய் கிறிஸ்துமஸாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இனி வரும் நாட்களிலே அப்படியா எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.